This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். பிரான்சில் வசிக்கும் ஈழத் தமிழர் ஒருவருக்கு 30 வருட சிறை தண்டனை விதித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பிரான்சில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சிறுமி ஒருவரை வன்புணர்வுக்கு உட்படுத்தி கர்ப்பமாக்கிய பின் அதனை சட்டவிரோதமாக அளித்தமை தொடர்பில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவரை திருமண ஆசை காட்டி பாலியல் துஷ்பிரயோகம் செய்த வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட நபருக்கு இந்த 30 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமி குற்றவாளியின் ஆசை வார்த்தைகளை நம்பி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கர்ப்பமடைந்துள்ளார். இதனையடுத்து சிறுமியின் அல்லது அவரது குடும்பத்தினரின் எவ்வித அனுமதியுமின்றி 6 மாத கருவை சட்டவிரோதமான முறையில் குறித்த நபர் கலைத்துள்ளமை நீதிமன்ற விசாரணைகளில் சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவத்திற்கு பின்னர் குற்றவாளியான நபர் பிரான்ஸ் நாட்டிற்கு தப்பிச் சென்று அங்கு தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் குற்றவாளி மன்றில் ஆஜராகாமலேயே யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டன. இந்த வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான 3 வழக்கறிஞர்கள் மிக குறுகிய காலத்திற்குள் சாட்சியங்களை நெறிப்படுத்தி குற்றங்களை நிரூபித்துள்ளனர். இதன் அடிப்படையில் குற்றவாளிக்கு 30 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 10 ஆண்டுகள் வீதம் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிரான்சில் தலைமறைவாகியுள்ள குற்றவாளியை உடனடியாக கைது செய்வதற்கான திறந்த பிடியாணையை பிறப்பித்த நீதிமன்றம் இது குறித்து பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் குடிவரவு திணைக்களத்திற்கு உடனடியாக அறிவிக்குமாறும் கட்டளையிட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், ஏமாற்று வாக்குறுதிகள் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் வெளிநாடுகளில் தலைமறைவாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு பலத்த எச்சரிக்கையாக அமைந்துள்ளது.